விருதுநகர் அருகே இன்று நிகழ்ந்த பட்டாசு விபத்தில் 10 தொழிலாளர்கள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கருப்பசாமி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான தனியார் பட்டாசு ஆலையில் இன்று திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 5 பெண்கள் உட்பட 10 தொழிலாளர்கள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 4 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த சாந்தாவின் உறவினர் ஜனனி கூறுகையில், இப்போ எங்க வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தி காலேஜ் படிச்சு முடிச்சுட்டா, இன்னொரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. இவங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? அந்த ஓனர் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் வேலை வாங்கி தரணும். அவங்க படிச்ச படிப்புக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்தா போதும். விருதுநகரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜீவாவிடம் பேசினோம். ஸ்டாக் வைக்காம அதை காலி பண்றது, ஸ்டாக் இருந்தால் அதை நீர்த்து போக செய்வதற்கான முறையாக செய்கிறது, இதெல்லாம் செய்யாத இந்த விபத்துக்கள் ஏற்படும். இதை தவிர்ப்பதற்கு உற்பத்தியாளர் நடவடிக்கை எடுக்கணும். விபத்து நடந்த பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ரசாயன கலவை அறையில் ஏற்பட்ட தவறால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இனிஷியல் ப்ரிலிமினரி என்கொயரியில் கெமிக்கல் மிக்சிங் ரூமில் ஏற்பட்ட காரணமாக தான் சொல்கிறாங்க. டீட்டெயில் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்நிலையில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செய்தியாளர் கருப்பசாமி வழங்கும் கூடுதல் தகவல். இந்த சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் ஆலை உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது 4 பிரிவுகளின் பேர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஞ்சித். நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.